இருந்துட்டு நீங்க எதுவும் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னு அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு, அவன சும்மாவே விடக்கூடாதுன்னு, அவன் கைய கால உடைக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் செம கோவமா பேசிட்டு இருக்காங்க. உடனே பழனிவேல் இருந்துட்டு, மாப்பிள்ளைங்களா தான் மாமா எல்லாமே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்களா, நீங்க அமைதியா போங்கடா, உங்க வாழ்க்கைய தொலைச்சிக்கிட்டு இருக்காதீங்க, பாருங்க அது மாமாவுக்கு இன்னும் கஷ்டமாயிடும்டா, தயவு செஞ்சு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஏ மாமா சொல்றதும் சரிதான்டா, அப்பா பாத்துக்கிட்டோம் எதனாலும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாண்டியன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அரசியல் குமார் கடத்திட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே போலீஸ் ஆக்ஷன் எடுத்துட்டு வேகமா சக்திவேல் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எப்பயும் வந்து போலீஸ் இன்னும் அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இங்க பாண்டியன் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுவாங்க. இந்த டைம் வந்து சக்திவேல் வீட்டு முன்னாடி போலீஸ் வந்து நின்னதும் சக்திவேல் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. என்ன அண்ணன் சொன்ன மாதிரி அந்த பாண்டியன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி சக்திவேல் நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் வீட்டுக்குள்ள வேகமா நுழைஞ்சிடறாங்க. நுழைஞ்சு குமார் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குமார் அங்கிட்ட ஓடி ஒளிகிறான். குமார போலீஸ் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு வெளியில கூட்டு வர்றாங்க. உடனே இங்க பாண்டியன் வெளியில நின்றுட்டு, இவனை சும்மா விடாதீங்க சார், என் பொண்ணு கடத்தி என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கி வச்சிருக்கான், இவனுக்கு நல்ல தண்டனையா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. உடனே போலீஸ் கூப்பிட்டு போறாங்க. உடனே சக்திவேல் இருந்துகிட்டு, யோ உன் பொண்ணு தானே காரணம், உன் பொண்ணு தானே என் பையன் பின்னாடி போனது, அப்படி இருக்கும்போது என் பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துகிட்டு, உன் பையனோட லட்சணம் தான் அந்த ஊருக்கே தெரியும்ல, அவன் பையன் ஒரு பொறுக்கி, அவனுக்கு சப்போர்ட் பண்ண வரியா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கை பாழாக்கணும்னு நினைச்சீங்களா, அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. சக்திவேல் முத்துவேல் கிட்ட போயிட்டு, அண்ணன் நீ சொன்ன மாதிரியே அவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானே, இப்ப குமார் தூக்கிட்டு போயிட்டாங்க, இப்ப குமாரோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்கனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம், குமார் எப்படியாவது வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நீயும் புத்தி சொல்ல மாட்டேன், நான் புத்தி சொன்னாலும் அதையும் ஏத்துக்க மாட்டேன், உன் பையனுக்கு எடுத்து வச்சிருக்க அப்படி, அதனாலதான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னுட்டு இருக்கான், இப்ப எப்படி வெளியில வருவான், அதுவும் கடத்தின கேஸ்ன்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் வெளியில விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே வாங்கண்ணே, நீங்க தான் எப்படியாவது ஸ்டேஷன்ல போய் பேசணும்னே, அந்த பாண்டியன் கிட்டயாவது பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.